கண்டிப்பா வந்து திமுகவுடைய கூட்டணியே வச்சா கூட மக்கள் அந்த கூட்டணியை வந்து தவிர்ப்பாங்க. அவங்கள மைனஸ் ஆக்கிடுவான்னு தளபதி சொல்லியிருக்காரு. ஸோ கூட்டணியே அவங்க நடத்தணும். அந்த கூட்டணியை வச்சு தான் அவங்களுடைய ஆளுங்கட்சியோட இதுவே இருக்கு. கூட்டணி இல்லாம தைரியமா நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எப்படி ஏடிஎம்கே தனியா நிக்கிறாங்க, பிஜேபி தனியா நிக்கிறாங்க. அது மாதிரி திமுகவை தனியா நிக்க சொல்லுங்க. சத்தியமா அவங்களால ஜெயிக்க முடியாது. ஒரு காலத்துக்கும் ஜெயிக்க முடியாது. 18, 20ன்னு இன்னைக்கு 25 கட்சி கிட்ட அவங்க கூட்டணி வச்சு கையை தூக்கினே போறாங்க லைனா. தளபதியோட ஸ்பீச் எப்பவும் போல வெறித்தனமா இருந்துச்சு. ஸோ அவருடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி குட்டி ஸ்டோரிலாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டு அடி தான். ஓகேங்களா? இந்த ஆட்சிக்கு ஸ்ட்ரெயிட் அடி, நெத்தி அடி குடுத்துருக்காரு. முதுகு பின்னாடி பேசுறதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அடிச்சிருக்காரு. இந்த வெள்ள நிவாரணத்துல போயிட்டு ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குற சீன்லாம் இங்க கிடையாது. இதுக்கெல்லாம் நான் வரல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதே மாரி ஆதவ் அண்ணா வந்து சூப்பரா சொல்லியிருக்காரு. மன்னர் ஆட்சி வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2026ல கண்டிப்பா மக்கள் வந்து மன்னர் ஆட்சியாவது மண்ணாங்கட்டி ஆட்சி ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்க தளபதியை சிஎம்மா உட்கார வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே மாதிரி அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மறைந்த ஒரு நல்ல தலைவர். ஓகேங்களா? வாழும் அம்பேத்கரா எங்க தளபதி வந்து நாங்க பார்க்குறோம். ஸோ பிறப்பால் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதே மாரி எல்லாரும் சமம் அப்படின்ற மாரி கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அம்பேத்கர் ஐயாவோடைய வழியை வந்து எங்க தளபதியார் பின்பற்றிருக்காரு. இது மிகவும் சிறப்பாக வந்து தமிழ்நாடு இனி வரும் காலங்களில் செயல்படும். மக்களுக்கு எந்த ஒரு இன்னல்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூடிய சீக்கிரம் உருவாக போகுது. நாம் அனைவரும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அவரை தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து தளபதி அவர்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தது. ஆனா கூட்டணியோடைய ப்ரெஷர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு பங்கேற்க முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு கொடுத்த அழுத்தம் அதை தான் தளபதியே சொல்லியிருப்பாரு. லாஸ்ட்டாக வந்து 1 மினிட் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பஞ்ச் டாக் விட்டுருப்பாரு. கூட்டணி ப்ரெஷர் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு ஈஸியாக புரியுது. நீங்கள் அங்கே இல்லைன்னா கூட உங்களுடைய மனசு இங்கே தான் இருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியுதுன்ட்டு ரொம்ப அழகாக ஸ்பீச் கொடுத்தாரு. அது வேற லெவலில் இருந்துச்சு. ஆதவனனை முக்கியமாக சொல்லணும். அவர் விசிகாவோட துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட்டணி ஆட்சியில் இருக்க திமுக வந்து எதிர்த்து, அதாவது ஆளுங்கட்சியா இருக்க திமுக வந்து எதிர்த்து நெத்தி அடி பேசியிருக்காரு. இந்த மாதிரி தைரியம் வந்து வேற யாருக்குமே வராது. ஒரு லாஸ்ட் 2 டேஸ் முன்னாடி கூட ஒரு ட்வீட் அழகா போட்டிருந்தாரு. ஒரு இடைத்தேர்தல் வந்தா ஓடி போயிட்டு நிவாரணம் சரி ஓட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுலேருந்து எல்லாமே பண்றீங்க. பந்தல்லாம் போட்டு என்னென்னமோ பண்றீங்க. மக்களுக்கு இது மாதிரி பேரிடர் காலங்கள்ல வந்து யாருமே போய் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டே ட்வீட் போட்டுக்கின்னு அதை பண்றோம் இது பண்றோம்னு சொல்லுங்க. ஒரு இடைத்தேர்தலுக்கு கொடுக்குற மரியாதையை கூட ஒரு பேரிடர் காலங்களுக்கு மக்களுக்கு நீங்க உதவ மாட்டீங்க. இது என்ன இப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு கிழிக்கின்னு கீச்சிட்டாரு. மன்னர் ஆட்சியாவது மண்ணாங்கட்டியா ஆட்சியாவதுன்ற மாதிரி தான் 2026 இருக்க போது. தளபதியை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடைபெற்று கொண்டு இருக்குது. மக்கள் அதுக்கு தயாரா இருக்கிறாங்க. கண்டிப்பா தளபதியார் வந்து 2026ல சிஎம் ஆவாரு. கூட்டணி அமையுமான்றது எப்படின்னு தெரியாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு அப்பப்போ யார் வேணாலும் எப்படி வேணாலும் கூட்டணிக்கு மாறுவாங்க. கண்டிப்பா வந்து திமுகவுடைய கூட்டணியே வச்சா கூட மக்கள் அந்த கூட்டணியை வந்து தவிர்ப்பாங்க. அவங்கள மைனஸ் ஆக்கிடுவான்னு தளபதி சொல்லியிருக்காரு. ஸோ கூட்டணியே அவங்க நடத்தணும். அந்த கூட்டணியை வச்சு தான் அவங்களுடைய ஆளுங்கட்சியோட இதுவே இருக்கு. கூட்டணி இல்லாம தைரியமா நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எப்படி ஏடிஎம்கே தனியா நிக்கிறாங்க, பிஜேபி தனியா நிக்கிறாங்க. அது மாதிரி திமுகவை தனியா நிக்க சொல்லுங்க. சத்தியமா அவங்களால ஜெயிக்க முடியாது. ஒரு காலத்துக்கும் ஜெயிக்க முடியாது. 18, 20ன்னு இன்னைக்கு 25 கட்சி கிட்ட அவங்க கூட்டணி வச்சு கையை தூக்கினே போறாங்க லைனா. அது மாதிரி இல்லாம தனிச்சையா நிக்க சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா அது வந்து சப்போர்ட் பண்ணணும் ப்ரோ. ஸோ ஒரு கூட்டணியோடைய சப்போர்ட்னால தானே நீங்க வந்து ஆட்சிக்கு வரீங்க. அப்படின்னும் போது ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கணும், அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும். அது கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒன்று. அதை வந்து தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நீங்க ஜெயிக்க போறது இல்லை. அப்ப அவங்களுக்கான அதிகாரமோ அங்கீகாரமோ கொஞ்சம் கொடுத்தா தானே அவங்களுக்கு வந்து அது ஒரு ஊந்துகோலா இருக்கும்.